அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நான் உங்கள் தனசேகரன். நம்ம 28 நாள் பயிற்சி அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறோங்க. இந்த பவர் ஆஃப் சக்ஸஸ் கிளப் அப்படின்ற தளத்தின் மூலமாக நம்ம 28 நாள் பயிற்சியை முன்னெடுத்திருக்கிறோம். எதற்காக இந்த பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தியவர்கள் எல்லாம் ஒரு ஃபார்முலாவை முன்னெடுத்து அதில் தான் அந்த சக்ஸஸை பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபார்முலா? எப்படி அவங்க ஜெயிச்சாங்க? நம்மளும் தான் இருக்கிற கடவுளை எல்லாம் கும்பிட்றோம். எல்லா முயற்சியும் எடுக்கிறோம். ஆனால் அதில் எந்த விதமான பலனும் இருக்க மாட்டேங்குது. பல ஆண்டுகளாக நான் வந்து இதை முயற்சி பண்ணியிருக்கிறேன். என் லைஃப்பில் ஜெயிக்கணும்னு. இத்தனை வயசுலேருந்து நான் உழைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதில் மாற்றங்கள் நிகழ்ந்துருக்கிறதெல்லாம் இல்லைங்க. அப்படி ஒரு மாற்றம் நிகழணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான நபர்கள் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிற விஷயம் எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரகசியம் அப்படின்ற ஒரு புத்தகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியலன்னா பாருங்கள் யூடியூப்பில் ரகசியம் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும். அப்போ அது எழுதின ரோண்டா பைரன்ற ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 28 நாள் பயிற்சிகள்னு தனியாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. மாயாஜாலம் அந்த புத்தகத்தோட பேர். அதில் இருந்து நம்ம 28 நாள் பயிற்சி மூலிமா நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கு உங்கள் சூழல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறேன், இல்லை ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், இல்லை நான் ரொம்ப நோயில் இருக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிரமிச்சு போகிற அளவுக்கு நீங்கள் வந்து அதிசயத்தக்க அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடிக்கணக்கான மக்களுக்கு அது நிகழ்ந்து இருக்குது. அது எப்படிங்க அது சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 28 நாள் பயிற்சியில் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாள் பயிற்சியிலும் ஒவ்வொரு விதமான பயிற்சி கொடுக்கப்படும். இந்த பயிற்சியை நம்ம என்ன பண்ணணும், தொடர்ச்சியாக செய்யணுங்க. அப்போ தான் வந்து வாழ்க்கை பெரிய அளவில் மாறும். நான் வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் மாறாமல் இருந்தால் வாழ்க்கை மாறுமா? நான் ஒரு முயற்சியை முன்னெடுக்காமல் இருந்தால் என் லைஃப் மாறுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. அப்போ நான் ஒரு முயற்சியை முன்னெடுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 28 நாள் பயிற்சியும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சி பண்ணணும். இப்போ இந்த 28 நாள் பயிற்சியில் முதல் 12 நாள் பயிற்சி என்னென்னா, உங்கள்கிட்ட இப்போ இருக்கிறதுக்கும் ஏற்கனவே நீங்கள் பெற்ற விஷயங்களுக்காகவும் நன்றியோடு இருக்கிறதுக்கு 12 நாள் பயிற்சி இருக்குதுங்க. அடுத்த 10 நாள் பயிற்சி உங்கள் கனவுகள், லட்சியங்கள் இதெல்லாம் எப்படி அடையிறதுன்னா ஒரு 10 நாள் பயிற்சி இருக்குதுங்க. அடுத்து மீதி இருக்கிற 6 நாள் பயிற்சி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக தலைகீழாக ஒரு நல்ல விதமாக மாற்றக்கூடிய அளவுக்கு உண்டான பயிற்சி தான் இந்த 28 நாள் பயிற்சி. இதில் இன்னைக்கு முதல் நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். இதுதான் பயிற்சி. உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். என்னங்க ஆசீர்வாதம்? நானே 1008 பிரச்சனை இருக்கிறேன், 1008 கஷ்டத்தில் இருக்கிறேன், இதில் என்னங்க எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் சின்ன வயசில் குழந்தையில பார்த்தீங்கன்னா, இந்த கவலையே நமக்கு இருந்தது இல்லைங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம், துள்ளலாக இருப்போம், குதிச்சுக்கிட்டே இருப்போம், விளையாடிக்கிட்டே இருப்போம். எதை பார்த்தாலும் சந்தோஷம். ஒரு சின்ன பூவை பார்த்தா சந்தோஷம், பட்டாம்பூச்சி பார்த்தா சந்தோஷம், இந்த வாகனங்களை பார்த்தா சந்தோஷம், இயற்கையை பார்த்தா சந்தோஷம், மழை பெஞ்சா சந்தோஷம், வெயில் அடித்தா சந்தோஷம், எதுவாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். அந்த மனிதர் தான் இப்போ நம்ம வளர்ந்துருக்குறோம். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட அந்த மகிழ்ச்சி இல்லை. காரணம் என்னன்னா, நிறைய கமிட்மெண்ட். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மகிழ்ச்சியை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்துட்டோம்னா வாழ்க்கை மாறிடுமா இல்லையா? அப்போ மகிழ்ச்சின்றது எங்கெங்கே இருக்குது, மாற்றம்ன்றது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மகிழ்வான மனநிலை தான் மாற்றத்தின் திறவுகோல்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நல்ல விதமான சிந்தனை மட்டும் உங்கள்கிட்ட இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது நல்ல விதமாக மட்டுமே நீங்கள் பேசுவீங்க, செய்வீங்க, உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அப்போது அந்த மகிழ்ச்சியை நம்ம எப்படிங்க கொண்டு வர்றது? இன்றைக்கி 1008 பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு வீடு இல்லை, எனக்கு ஆரோக்கியம் இல்லை, என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அதையெல்லாம் நீங்கள் கூடிய விரைவில் மாற்றி மிக ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். இன்றைய பயிற்சி என்ன, இன்றைய செயல் நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நடந்த விஷயங்களை நினைக்க வேண்டாம். இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னங்க ஆசீர்வாதம்? இதை வந்து அழகாக பைபிள் வசனத்தோட இந்த புத்தகத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாபெரும் மர்மம் திரைவிலக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, யாரிடம் உள்ளதோ அவர்களுக்கு மென்மேலும் கொடுக்கப்படும், அபரிமிதம் உண்டாகும். யாரிடம் இல்லையோ அவர்களிடம் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்கிறாங்க. இது ஒரு கடவுள் சொல்கிறது நியாயமான விஷயமா இல்லை. ஏன்னா யாரிடம் உள்ளதோ அவர்களுக்கு மென்மேலும் கொடுக்கப்படும், அபரிமிதம் உண்டாகும். யார்கிட்ட இல்லையோ அவங்ககிட்ட உள்ளது எடுத்துக்கப்படும் சொல்கிறாங்க.
அப்போ இது எப்படி நியாயமாக இருக்கும்? ஆனால் இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. அது கூட நீங்கள் நன்றி உணர்வுன்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். யாரிடம் நன்றி உணர்வு உள்ளதோ அவர்களுக்கு அபரிமிதம் உண்டாகும், மென்மேலும் கொடுக்கப்படும். யாரிடம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற சூழலுக்காக நன்றி உணர்வு இல்லையோ அவர்களிடம் இருக்கிற கொஞ்சத்தையும் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லியிருக்காருங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தோமோ இல்லை, இன்னையிலிருந்து அதே குழந்தைத்தனத்தையும் அதே மகிழ்ச்சியை நம்மளால் கொண்டு வர முடியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி நினச்சி நம்ம வருத்தப்பட்டுருக்கிறோம் இல்லையா? நான் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், என் வீடு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், என் வாகனம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், என்னுடைய வருமானம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இதை நினைக்கிறத விட நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கு நன்றியோடு இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்கள, இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா, உங்கள் கண்ணு தெளிவாக தெரியுதில்லை, உங்கள் காது தெளிவாக கேட்குதில்லை, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குதில்ல, ஸோ இதுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், இதுக்கு நன்றி. முதல்ல நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், மகிழ்ச்சி, அதுக்கு நன்றி 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 நன்றின்னு சொல்லுங்கள். அப்போ எல்லாருமே ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்படுற கூட்டத்துக்கு மத்தியில் 3 வேளை உணவு கிடைக்குதுல்ல, அதுக்கு நன்றி. எனக்கு வந்து எல்லாருமே போட்டுக்க துணி இல்லாத போது நான் செலக்ட் பண்ணி போடுற அளவுக்கு என்கிட்ட 4-5 ட்ரெஸ் இருக்குதுல்ல, ஸோ அதுக்கு நன்றி. எனக்கு பாதுகாப்பான ஒரு வீடு இருக்குது, அதுக்கு நன்றி. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் 10 ஆசீர்வாதங்களை எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நோட் பேனா வச்சுக்கோங்க, டெய்லி 10 ஆசீர்வாதங்களை எழுதுங்க. ஆசீர்வாதங்கள்லாம் நான் எதுங்க எழுதுறது, எது குறித்துங்க நான் நன்றி சொல்கிறது? எல்லாத்த குறித்து நன்றி சொல்லலாம். வீடு, உங்கள் வேலை, உங்கள் உடை, உங்களுடைய உணவு, உங்களுடைய குரல் வளம், உங்களுடைய மூச்சு விடுற இது, உங்களுடைய உடல், உங்களுடைய ஆரோக்கியம், வானம், நிலம், காற்று, சூரியன், நீங்கள் எதை பார்த்தாலும் நன்றி சொல்லலாங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லலாம். ஏன்னா இவன் எல்லாம் இருந்ததால தான் நம்ம இருந்தோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் நன்றி சொல்லலாம். அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக நன்றி சொல்ல 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 அது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எது குறித்து நீங்கள் நன்றியோடு இருந்தீங்களோ அந்த விஷயம் வாழ்க்கையில் வளர்ந்துருக்கும். எது குறித்து நீங்கள் வந்து நன்றி இல்லாமல் இருந்தீங்களோ, அதாவது வெறுப்பாக இருந்தீங்களோ, அந்த விஷயம் உங்களை விட்டு விலகி போயிருக்கும். அந்த பகுதியில் ஓரளவுக்கு வளர்ச்சியாக இருக்கும், வளர்ந்துருக்காது. எது குறித்து நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உணர்ந்தீங்களோ அந்த விஷயம் மட்டும், உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த விஷயம் மட்டும் வளர்ந்துருக்கும். ஸோ அதனால் இருப்பதற்கு முதலில் நன்றியோடு இருங்கள், இனி பிறப்பது மிக சிறப்பாகும். அதனால் ஒவ்வொரு நாளும் 10 ஆசீர்வாதங்களை அழகாக எழுதுங்க. எழுதும்போது எப்படி எழுதுறீங்கன்னா, உதாரணத்துக்கு வீடு, இந்த அற்புதமான வீடு கிடைத்ததற்கு நன்றி, ஏனெனில் நான் மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறேன், என் உடமை எல்லாம் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறது, என் குடும்பம் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறது, வெயில் மழையில் நான் வந்து பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தோணுதோ உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் எழுதுங்க. எனது குரல் வளம் குறித்து நான் நன்றியோடு இருக்கிறேன், ஏன்னா என்னால் வந்து மற்றவங்ககிட்ட என்னுடைய எண்ணத்தை பிரதிபலிக்க முடியுது, சரிங்களா? அப்போ மற்ற ஒரு தகவலை ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது அப்படின்ட்டு அது சம்மந்தமாக ஒரு 5 விஷயங்களை எழுதுங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை முதல்ல கணக்கிடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பொருளுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். ஸோ அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நன்றி உணர்தல் அப்படின்றது ஒரு உணர்வு. நன்றி உணர்தல்ன்றது ஒரு உணர்வுன்றதால நீங்கள் எந்த அளவுக்கு ஆழ்ந்த நன்றியோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பகுதி உங்களுக்கு மிக விரைவாக பெருசாக வளரும். ஸோ அதனால் ஆழ்ந்த நன்றி ஆழமாக உணருங்க, நன்றி சொல்லுங்கள். இந்த உலகத்தில் எல்லாமே, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் தாங்க இயங்கிட்டு இருக்குது. இங்கே ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு நிகரான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக உணர்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் சோகமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சோகமான விஷயத்தை தான் நீங்கள் நடத்துவீங்க. இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தீதும் நன்றும் பிறர் தர வாரான அற்புதமான ஒரு செய்யுள் இருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயமும் பிறரால் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் அதான் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறோம் அதுதான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணமா உங்கள் வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம யோசிக்கும் போது, நம்ம சிந்திக்கும் போது நம்மக்கிட்ட இருந்து ஒரு வைப்ரேஷன் வெளியில் போயிட்டு அது சம்மந்தமான விஷயங்களை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து ஒரு டிவி பெட்டியில் நீங்கள் வந்து ஒரு பொத்தானை அழுத்தின உடனே ஒரு படம் வருது, அடுத்த பட்டன் அழுத்திங்கன்னா அடுத்த படம் வருது. அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஒரு காமெடி வச்சா மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஒரு சோகமான படத்தை பார்த்தோம்னா அடுத்த ஒரு பட்டன் அழுத்த சோகமான படத்தில் சோகமாயிடும், அடுத்து ஒரு வியப்பான ஒரு படத்தை வச்சா வியப்பாயிடுறோம். அப்போ ஒரு செகண்டில் ஒரு பட்டனில் நம்மளுடைய மகிழ்ச்சியை நம்மளால் மாற்றிக்க முடியுது, நம்ம உணர்வு நிலையை நம்மளால் மாற்றிக்க முடியுது. ஆனால் இந்த படமெல்லாம் எங்கே இருக்குதுன்னா அதே டிவி பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் எந்த பட்டனை அழுத்துறீங்களோ அந்த விஷயம் நமக்கு தெரிகிற மாதிரி நம்ம மகிழ்ச்சியான ஒரு நிலையில் இருக்கும்போது மகிழ்ச்சி மட்டுமே நம்மளை வந்து சேரும். அதனால் இன்றைய பயிற்சி, உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். இன்றைக்கு உட்கார்ந்து 10 ஆசீர்வாதங்களை எழுதுங்க.
நீங்கள் எதுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? உங்கள் வீடா, உங்களுடைய பாத்ரூமா, நீங்கள் குடிக்கிற சோப்பா, நீங்கள் போட்டுக்கிற செப்பலா, இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். இது இல்லைன்னா என்ன நடக்குன்னு. ஒரு 2 நாள் தண்ணி இல்லைன்னா நம்ம எவ்வளோ அவதிப்படுறோம். ஒரு 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 நாள் குடிக்கலனா எவ்வளோ அன்னீசியாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ அப்போ இதெல்லாம் இருக்கிறதால நன்றி நன்றின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 10 ஆசீர்வாதங்களை இன்றைக்கி நம்ம எழுத போகிறோம். அந்த 10 ஆசீர்வாதங்களை எழுதி அந்த 10 ஆசீர்வாதங்களை எழுதி இந்த நாளில் ஒரு நாள் முழுக்க நீங்கள் இருக்கிறீங்களா, காலையில் எழுந்த உடனே 10 ஆசீர்வாதங்களை எழுதிடுங்க. அதை நீங்கள் இடையில எப்பயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது 2, 3 முறை அதை படித்து பாருங்கள். மறுபடியும் மறுநாள் உறங்குறதுக்கு முன்னாடி அதை எழுதிட்டு படுங்க. படுக்கும் பொழுது மீண்டும் காலையில் எழுந்திரிக்கும் போது மறுபடியும் புதுசாக 10 ஆசீர்வாதங்களை எழுதுங்க. அப்போ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அடுத்த 27 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் புது புது 10 ஆசீர்வாதங்கள் நம்ம எழுதுவோம். நானும் எழுதுகிறேன். எழுதி பயிற்சி பண்ணுவோம். இருக்கிற விஷயத்துக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் இனி வரப்போகிறவை எல்லாமே சிறப்பாக இருக்கும். எழுதும்போது இந்த விஷயத்திற்கு நன்றி ஏன் அப்படின்ற ஒரு 5 பாயிண்ட் எழுதுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். 2வது நாள் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.